வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு 1 பார்த்துட்டு இருக்கோம். மெஷர்மென்ட் அப்படிதானே? ஸோ மெஷர்மென்ட்னா என்ன அர்த்தம்? நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள அளந்துட்டு இருக்கோம். அப்படிதானே? மெஷர்மென்ட் இல்லாம இருக்குமா நம்ம லைஃப்? இருக்காது. கரெக்ட்டா? அளவீடுகள் அப்படிங்கிறது. அப்ப அளக்கிறது வெறும் துணிய மட்டும் அளக்கல. நம்ம சென்டிமீட்டர், மீட்டர் அந்த மாரி அளக்குறோம். அப்புறம் கிராமு, கிலோகிராம் அந்த மாரி இருக்கு. டைம் அளக்குறோம். 1 செகண்ட், 2 செகண்ட், 1 மணி நேரம், 2 மணி நேரம் இந்த மாரி அளக்குறோம். ஸோ அன்றாட வாழ்க்கையில எல்லாம் இம்பார்ட்டன்ட் தானே. இது இல்லாம இருக்க முடியாது. அதுதான் இந்த யூனிட் பார்க்க போறோம். ஸோ இந்த யூனிட்ட நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டாபிக் என்ன இருக்குன்னா, மாஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மாஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் பீம் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதையும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருக்கு. நம்ம அதையும் பார்க்கலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க பார்த்தது பார்த்தீங்கன்னா, நீளத்தை எப்படி கன்வெர்ட் பண்றது? நீளத்தை எப்படி அளக்கிறது? அப்படின்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம அதே மாதிரி இன்னொரு டாபிக் பார்க்க போறது தான் நிறை. ஸோ நிறைய இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ். சரி. இப்ப நம்ம கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க கடைக்கு போறீங்க. கடைக்கு போயிட்டு வழக்கம் போல நான் சொல்றதுதான் தக்காளி, கத்திரிக்காய் வாங்குறீங்க. இந்த தக்காளி, கத்திரிக்காய் வாங்கும்போது என்ன வார்த்தைய யூஸ் பண்ணீங்க? அதாவது அளவுல கேட்கிறேன். என்ன அளவு? லிட்டர்ன்னு கேட்கக்கூடாது அப்படிலாம் நான் லாஸ்ட்ல சொன்னேனே. எஸ். நம்ம என்ன என்ன கேட்போம்னா, 1 கேஜி தக்காளி தாங்க. 1/2 கேஜி கத்திரிக்காய் தாங்க அப்படின்னு கேட்போம். அடுத்தது ஒரு 2 கேஜி வேற ஏதோ வெண்டைக்காய் ஏதோ ஒண்ணு கேட்கிறோம். அப்ப கேஜி அப்படின்னு கேட்கிறோம். கேஜி அப்படின்னா கிலோகிராம். அந்த இடத்துல கத் கத்திரிக்காய், தக்காளிக்கு இருக்கு. இன்னொரு கடைக்கு ஈவினிங் அம்மா கூட்டு போறாங்க. எங்கன்னா ஒரு நகை கடைக்கு கூட்டு போறாங்க. தங்கம் வாங்க போறீங்க, கோல்டு. அங்க போயிட்டு எனக்கு 1 கிலோ தங்கம் தாங்க அப்படின்னு கேட்பீங்களா? மேபி காசு இருந்தா நம்ம அதெல்லாம் வாங்கலாம். பட் 1 கிலோவுக்கு எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடிகள் ஆகும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா கிராமே அந்த அளவுக்கு 15,000 ஒரு கிராம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும். சோ அப்ப அங்க போய் நம்ம கிலோ கணக்குல கேட்க மாட்டோம். கண்டிப்பா கேட்க மாட்டோம். அப்படிதானே? அப்ப அங்க எப்படி கேட்போம்னா, கிராம் கணக்குல கேட்போம். கிராம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அண்ட் அந்த கிராம்லயும் பாத்தீங்கன்னா, தங்கத்துல இந்த மில்லி கிராம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத கூட விட்டு வைக்க மாட்டாங்க. மில்லி கிராம். ஏன்னா அது ரேட் அதிகம். நம்ம அத சாதாரணமா விட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ரேஷன் கடை நீங்க பார்த்திருப்பீங்க. ரேஷன் கடைக்கு. ரேஷன் கடையில அரிசி, சீனிலாம் போடுவாங்க. மேபி நீங்க அம்மா கூட போயிருக்கலாம். இல்ல நீங்களே வாங்க போயிருக்கலாம். தப்பில்ல. அரிசி, சீனிலாம் போடுவாங்க. அப்ப அந்த இடத்துல போடும்போது பாருங்க, அவங்க 4 கிலோ அளந்துட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சோண்டு எப்படி சிதறி எப்படி அங்கங்க விழும். அது அப்படியே வேஸ்ட்டா போகும். தங்கத்துல எப்படி ஒரு இத நம்ம தங்க பட்டறைக்கு நீங்க போறீங்க. தங்கத்த உங்களுக்கு ஒரு இது ஆபரணம் செய்யறாங்க. அங்கங்க சிந்துது. பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? போவே மாட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் அது துப்புரவா தொடச்சு, இருக்கிற அந்த டஸ்ட்ல இருந்தெல்லாம் எடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அதோட வேல்யூ அதான். சோ கிராம் அங்க இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. மில்லி கிராம் அங்க இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. சரியா? சோ இந்த மாதிரி நம்ம காய்கறியா இருந்தாலும், தங்கமா இருந்தாலும், நாம அளக்கிற அந்த பொருளோட அளவுக்கு பேர் தான் நிறை. மாஸ். நம்ம அளக்கிற அந்த பொருளோட அளவுக்கு பேர் தான் மாஸ், நிறை. பொதுவா நம்மளுடைய அ பேச்சு வழக்குல நம்ம நிறைங்கிறத யூஸ் பண்ண மாட்டோம். அப்படிதானே? நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன வார்த்தை யூஸ் பண்ணா வெயிட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஏன் வெயிட் என்ன? அந்த காய்கறி வெயிட் என்ன? அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ வெயிட்னா எடை. கிளியரா? வெயிட்னா பேச்சு வழக்குல யூஸ் பண்ணுவோம். இது சயின்டிபிக் ரீதியா நம்ம பார்க்கிறது நிறைங்கிற வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா நெறைய பேருக்கு நம்ம இப்ப நீங்க 6த் கிளாஸ் படிக்கிறீங்க. போக போக கத்துக்கிடுவீங்க. இந்த வெயிட்டுக்கும் நிறைக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குப்பா. நெறைய பேர் அதுல கன்ஃப்யூஷன் ஆயிருவாங்க. நிறைனா ஒண்ணும், நிறையும் எடையும் ஒன்று அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல. நிறை வேற, வெயிட் வேற. மாஸ் வேற, வெயிட் வேற, நிறை வேற, எடை வேற. சரிங்களா? சரி. பட் நம்ம வெயிட்ட பத்தி இங்க பார்க்க போறது கிடையாது. நான் லேசா வேணா உங்களுக்கு சொல்றேன். பட் ஏன்னா ஹையர் கிளாஸ்ல வரும். இப்ப ஃபர்ஸ்ட் நிறைன்னு என்ன தெரியும்? ஏன்னா அதான் நம்ம டாபிக்ல இருக்கு. நிறைன்னு என்ன தெரிஞ்சுக்கணுமே? மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். Mass is the measure of the amount of
மேட்டர் இன் ஆப்ஜெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்ல சொல்லுமா? நிறையில இப்போ இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கிடுவோம். மேட்டர் பருப்பொருள். நம்ம எல்லாருமே மேட்டர் தான். பேனா மேட்டர், ஏர் மேட்டர், காத்து மேட்டர், எல்லாமே மேட்டர், பருப்பொருள் தான். அப்போ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் ஆப்ஜெக்ட். அப்ப இது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த போர்டு ஒரு ஆப்ஜெக்ட், என் பேனா ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும்போது இதுல எவ்வளவான பருப்பொருட்கள் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட்ல எவ்வளவான பருப்பொருட்கள் இருக்கு, அதோடைய மெஷர்மெண்ட் தான் மாஸ். தமிழ்ல சொல்றேன். அதாவது ஒரு பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வளவு பருப்பொருட்கள் அப்படிங்கிற ஒரு அளவு தான் நிறை. ஒரு பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய பருப்பொருட்கள், சரிங்களா? ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கக்கூடிய மேட்டர். இது புரியுதாப்பா? சரி, இதுதான் ஒன் லைனு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நீங்க வந்து வெயிட் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் அப்படிங்கிற போது எடை, அங்க எடை அப்படின்னு சொல்லும் போது அங்க யார் வர்றன்னா புவி ஈர்ப்பு விசை வருது. அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வருது. ஏன்னா என்னுடைய நான் ஒரு ஆப்ஜெக்ட், நான் ஒரு பொருள், எனக்குள்ள இருக்கிறது மேட்டர், பருப்பொருட்கள். கரெக்டா? இந்த பருப்பொருட்கள்லாம் அளக்கிறதா மாஸ். அப்ப எனக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, பேனாக்கு ஒரு மாஸ் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு, காற்றுக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. பட் அந்த மாச இந்த புவியீர்ப்பு விசை பிடிச்சி டவுன்வர்டா இழுக்கும். கிராவிடேஷன் ஃபோர்ஸ், ஏன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்னைக்குமே ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் தான். அப்படிதானே? நீங்க எந்த பொருளும் மேல போட்டு பாருங்க, உடனே அப்படியே கீழே இழுத்துருவாரு. ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். ஸோ அப்பந்தான் எடை, அப்பந்தான் வெயிட் அப்படிங்கிறது வரும். சரியா? பட் நம்ம இப்போதைக்கு மாசம் மட்டுமே தெளிவா பார்க்கலாம். பட் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கக்காண்டி இது சொன்னேன். இப்போ யாராவது சொல்லுங்க, லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, லென்த்தோட எஸ்ஐ யூனிட். சாட் பாக்ஸ்ல நீங்க சொல்லலாம். லென்த்தோட, லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே எல்லாத்துக்கும் சேம் எஸ்ஐ யூனிட்டா? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. எஸ், வெரி குட். ஒருத்தர் வந்து கரெக்டா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா லென்த்துக்கு எஸ்ஐ அலகு மீட்டர் அப்படின்னு எம். எஸ், கரெக்ட். இதே மாதிரி வெரி குட். இதே மாதிரி மாசுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான எஸ்ஐ யூனிட் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எஸ்ஐ யூனிட் தான் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டேன். ஊருக்கு ஊர் மாறுது, அதனால சயின்டிஸ்ட் கஷ்டப்பட்டாங்க, உலக மக்கள் கஷ்டப்பட்டாங்க, அதனால வந்து ஒரு காமனான டேம் அப்படிலாம் சொன்னோம்னா ரைட். இப்போ மாசுக்கு என்னப்பா அப்படின்னா கிலோகிராம். சரியா? புரியுதாப்பா? மாசுக்கு என்ன? கிலோகிராம். கிராம் வருமே, மில்லிகிராம்னா அது வராது. எஸ்ஐ யூனிட்ல நம்ம கிலோகிராம் தான் எழுதணும். தமிழ்லையும் கிலோகிராம் தான், பேர்ல இருக்கா கிலோகிராம். என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா கே இன்டு ஜி அப்படின்னு நம்ம பண்ணோம். சரியா? இதான் சுருக்கமா நம்ம எழுதும். அதனால இவ்வளவு நேரம் நம்ம வந்து 10 கேஜின்னு சொன்னோம்னா அதெல்லாம் ஆக்சுவலி என்னன்னா எடையா நிறையா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். பட் அதை நான் லேட்டரா உங்களுக்கு பெரிய கிளாஸ்ல சொல்றேன். ஏன்னா எடைக்கு வந்து யூனிட் வேற. எஸ், வெயிட்டுக்கு யூனிட் வேற. ஆனா நம்ம எல்லாருமே வெயிட்டுக்கு கிலோகிராம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். அது அந்த டீப்பா நம்ம உள்ள போண்டோம். ஏன்னா இப்போ இப்போ நீங்க அது திரும்பி எக்ஸாம் எழுதிட்டீங்க, உடனே டீச்சர் கோவப்படப்பாங்க. அதனால நம்ம மாஸ், கேஜி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஐ யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ இந்த நிறைய எப்படி அளக்கிறது? அப்படிதானே? இந்த மாசை எப்படி அளக்கிறது? இப்போ நம்ம நிறைய பேர் காய்கறி கடைக்கு போகும்போது இப்போ எல்லாருமே பார்ப்பீங்க, மளிகை கடையிலலாம், காய்கறி கடையிலலாம் கொஞ்சம் டிஜிட்டலாவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதானே? யாருமே இப்ப நிறுத்திட்டு இருக்க கிடையாது. டேரக்டா அந்த பொருளை தூக்கி வைப்பாங்க, வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துறாங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா கடையிலுமே இந்த கை இப்போ கூட மேக்சிமம் இந்த தள்ளுவண்டி கொண்டு வராங்களா, இல்ல பைக்ல சைக்கிள்ல இந்த காய்கறி விற்பாங்க. அவங்க மேக்சிமம் அவங்களுமே இப்ப வச்சிருக்காங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் அதை நீங்க வச்சிருக்காங்க, நீங்க பார்த்திருக்கலாம் மேபி. இல்ல பார்க்காதவங்க அடுத்த தடவை பாருங்க, எங்கேயாவது அதை நல்லா கவனிச்சு பாருங்க, தெரியும். இந்த கையில வச்சுட்டு பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்படி இங்க நான் பிடிச்சிருவாங்கன்னா இப்படி 2 அண்ணா இருக்கும். இதுல ஒரு தட்டு இருக்கும், இதுல ஒரு தட்டு இருக்கும். அப்படிதானே? இதுல அப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதுல நமக்கு தேவையான அந்த புளியெல்லாம் வைப்பாங்க. 1/2 கிலோ வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 1/2 கிலோ கல்ல வச்சிருப்பாங்க. இது ரெண்டும் வச்சோன்னா அது ஒரு நேரா வரும். அப்படின்னா ஓகே. இந்த அன்னோன், ஏன்னா புளியோட எடை நமக்கு தெரியல,
அப்ப இந்த அன்னோன் குவான்டிட்டிய நமக்கு தெரியாத அந்த இதை பாக்குறதுக்கு, எடையை பாக்குறதுக்கு தெரிஞ்சது. ஏன்னா 10 கேஜினா அது 10 கேஜி தான். அப்ப தெரிஞ்ச கல்ல வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. இதுதானே ஆரம்ப கட்டத்துல பண்ணிட்டு இருந்தது எல்லாரும். இப்பதான் நம்ம டிஜிட்டல் வந்துச்சு, சரிங்களா? சோ நாம இந்த தராசு பாக்குறோம்ல, இது பேர் தராசு, தமிழ்ல வந்து தராசு. இதை பாக்குறோம்ல, அதுதான் பீம் பேலன்ஸ். அதுதான் பீம் பேலன்ஸ். பீம் பேலன்ஸ் அப்படின்னா பொது தராசு அப்படின்னு பேரு. பொது தராசு. இந்த பொது தராசுல ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியாத ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு பக்கம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ இருக்கும். ரெண்டு பக்கமே தெரியாத வச்சு நம்ம பண்ண முடியாது. ஒரு பக்கம் 10, 20, 10, 5 அப்படின்னு தெரிஞ்ச வேல்யூ இருக்கும். ஆனா நமக்கு தெரிஞ்ச அந்த நிலையான ஒரு வேலையை வச்சுக்கிட்டு, சோ அதுக்கு வந்து கல் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இரும்புலே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய 10 கேஜி 20 கேஜி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. அந்த காலத்துல ரொம்ப ஆதி காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எடையெல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் வந்து அரிசி கொடுக்குறேன்னா, அங்கேருந்து பருப்பு வாங்கிறேன். அந்த மாதிரி ஒரு பண்டமாற்று முறை மேற்கொண்டாங்க. அதனால என்ன ஆகும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பொருளை ஷேர் பண்ண முடிஞ்சது. எல்லாருக்குமே எல்லா பொருளும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. என்னுடைய வீட்டுல நான் நெல்லுல இருந்து எல்லாத்தையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படிதானே? அப்போ இவங்க நெல்லு ப்ரொடியூஸ் பண்றாங்க, இன்னொருத்தவங்க உப்பு ப்ரொடியூஸ் பண்றாங்க, இன்னொருத்தர் பருப்பு ப்ரொடியூஸ் பண்ணா இவங்க இப்படி ஷேர் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படி பண்டமாற்று முறை வந்து பணமாற்று முறையானுச்சு. பணம் கொடுத்தா கிடைக்கும், பணம் கொடுக்கலன்னா கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு நாகரிகம் அப்படிங்கறத டெவலப் ஆகி மனித குலம் வந்துச்சு. சரியா? சரி. அப்போ நம்ம வாங்குற பொருள் தெரியாத பொருள் இங்க வைக்கிறோம், தெரிஞ்ச பொருள் அதுல வைக்கிறோம். இது உங்களுக்கு புரியுது. அப்ப ரெண்டு பக்கம் சமமா இருக்கும் போது நம்மளுக்கு துல்லியமான அளவு கிடைக்கி, அதுல இருந்து ஓகே இதோட எடை என்ன அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்கிற முடியுது. சரியா? ரைட். இப்போ இதுக்கு ஒரு ஒரு அனிமேஷன் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் இந்த பொது தராசு தான், காமன் பீம் பேலன்ஸ் தான். ஸோ ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். வந்துட்டா? ஸ்க்ரீன் வந்துட்டாப்பா? ஓகே, குட். ஸோ இதை பார்த்தோடனே மேபி நிறைய பேருக்கு பார்த்துக்கலாம். உங்க பிசிக்ஸ் லேப்ல கண்டிப்பா இருக்கும், இல்ல வேற எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கலாம். கரெக்டா? எஸ். இங்க பார்த்துருப்பீங்க. நம்ம தங்க ஆசாரி அவங்க கோல்டு அவங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த தங்கத்தை நான் சொன்ன மில்லிகிராம் கூட ரொம்ப முக்கியம். அதனால அதை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க, வச்சிருப்பாங்க. ஓகேவா? ரைட், சூப்பர். இப்போ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்றேன். இந்த நடுவில் இருக்கக்கூடிய முள்ளு வந்து அப்படியே அங்கேயும் இங்கேயும் அசையுது. இது ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு இனிஷியலான செட்டப். இது ரியலா இது பண்ணுவாங்க. ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா இது பிசிக்ஸ் லேப்ல இருக்கும் போது திறந்து வைக்க கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு வெயிட் நீங்க பார்க்கும் போது திறந்து வச்சீங்கன்னு காத்துல உள்ள போயிட்டு அந்த வெயிட், ஏன்னா ரொம்ப ரொம்ப மெஷர்மெண்ட், ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய வெயிட் எல்லாம் நம்ம பார்க்க போறது கிடையாது. ரொம்ப மைனூட்டான வெயிட்டை பார்க்க போறோம். அப்ப இந்த காத்து எல்லாமே வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிவைஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் செட்டப்பை கொடுப்பாங்க. அதை வந்து இப்படி ஆட விடுவாங்க. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஊஞ்சல் இருக்கு, ஊஞ்சலை இழுத்து விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஸ்டாப் ஆயிடாது. அப்படிதானே? கொஞ்சம் அப்படி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி போகும். சரியா? அதுதான் இங்கேயும். இப்ப இது நம்ம வந்து சரி பண்ண போறோம். அப்படி இழுத்து விட்டுருக்கோம். அப்படியே முன்னாடி பின்னாடி வந்து ஒரு ரெஸ்டிங் கீக்கு அது வரும். ஓகே, இது நம்ம ஜென்ரலா லேசா தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா, we are going to learn how to use a physical balance. சரிதா? நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பொது தராசு சொன்னோன்னே பீம் பேலன்ஸ் அதை நம்ம பார்க்க போறோம். நம்மகிட்ட ரெண்டு பொருளை கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பாப் அப்படின்னு சொல்லி ஒரு இரும்பு குண்டு, இன்னொன்னு வந்து ஒரு வுட்டன் பிளாக் இருக்கு, ஒரு மரக்கட்டை. சரிங்களா? இந்த ரெண்டுத்தையும் பார்க்க போறோம். இதோடைய அந்த நிறைய தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ அந்த இதை பார்க்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த லாங் நீடில் அந்த ஸ்விங்கிங் ஆகிற பாத்தீங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் பாத்தீங்க, இந்த முள் வந்து இடது பக்கமும் வலது பக்கமும் ஆடும். ஏன்னா அதான் சொல்லிட்டேன், நீங்க வந்து ஒரு பூஞ்சலையோ இல்லைன்னா அந்த கிளாக் பெண்டில் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்காது. இழுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கலாம், முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். இட் கோஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக், இப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா அது அந்த நடுநிலை புள்ளிய தேடி ஆடிக்கிட்டே இருக்கும். சரியா? பட் இது வந்து ரொம்ப நேரம் ஆகும். நீங்க ரியல் லைஃப்ல அதை பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
அது வந்து அந்த எங்க எங்க சார்லாம் வந்து வெயிட் நீ மெஷர் பண்ணுப்பா, ஆனா அது அந்த முள்ளு வந்து கரெக்டா நேர்ல வந்தானே நில்லு, வந்த உடனே பண்ணுப்பா அப்படிம்பாங்க. பட் வரவே வராது, ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா இது வந்து நான் சொன்ன ரொம்ப மைனூட்டா இருக்கும். காத்தோ இல்ல 2 அப்புறம் லேசா பேசும்போது கூட அசையும். ஆனா கண்ணாடி போட்டுப்பாங்க. பட் சொல்றேன். அது லேசா அசையும். அப்ப அது நிக்கவே நிக்காது. அப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, இது முன்னாடி எவ்வளவு தூரம் போகுது, பின்னாடி எவ்வளவு தூரம் போகுது, அதோட டிஸ்டன்ஸ அந்த புள்ளிய 1, 2, 3, 1, 2, 3 அளந்து அத ஆவரேஜா எடுத்து நம்ம ரெஸ்டிங் புள்ளி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பட் அது டீட்டெயிலா இப்ப நான் அதுல உங்களுக்கு போல. உங்களுக்கு எப்படி சொல்லி தரேன்னா, இப்ப ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே. தராச ரெடி பண்ணிட்டோம். 0ல இருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த பாப எடுத்து நான் வைக்க போறேன். சோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இந்த டிவைஸ டோர ஓப்பன் பண்றோம். டோர ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டேனா, இந்த பாப கிளிக் பண்றேன். இரும்பு குண்டு. இரும்பு குண்டு. இதோடைய வெயிட் தான் பார்க்கணும். ஆனா எனக்கு வெயிட் தெரியாது. அப்படிதானே? இதோட வெயிட் எவ்வளவுன்னு தெரியாது. சோ என்ன பண்றேன்? இந்த முள்ள இப்ப நான் இந்த டோர க்ளோஸ் பண்றேன். இப்ப டோர க்ளோஸ் பண்ணிடுறேன். சோ டோர க்ளோஸ் பண்ணோனே, இப்ப பாருங்க இந்த நாப்னு ஒண்ணு இருக்கு. இத கிளிக் பண்றேன். நீங்களே பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. அந்த முள்ளு. இந்த ஜூமா காமிச்சா அந்த முள்ளு என்ன நடக்குன்னு பாருங்க. ஒரு சைடா போயிட்டு பாருங்க. ஏன்? ஏன்னா நீங்க ஒரு சைடா தான் அந்த பொருள வச்சீங்க. அப்ப ஒரு சைடு பொருள் வச்சா இன்னொரு சைடு பொருள் இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவரு கீழ போயிருவாரு. அந்த இல்லாத இடம் மேல வந்துரும். சோ எங்க எடை கம்மியா இருக்கோ அந்த திசையை நோக்கி இந்த முள்ளு அப்படியே போயிரும். ஏன்னா வெயிட் ஒரு பக்கம் இழுக்கு, ஒரு பக்கம் வெயிட் இல்ல. நம்ம சீசால பார்ப்போம். 2 பேர் குண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. குண்டா இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு எண்ட்ல இருக்காரு அப்படின்னா, அந்த பொருள் வந்து கீழ போயிரும். அந்த சீசால இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்டு. இன்னொருத்தர் எதிர்த்தாப்புல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு கொஞ்சம் மேல போயிருவாரு. கரெக்ட்டா? அப்படிதானே? சோ அதே கேஸ் தான். அப்ப எப்ப சார் நீங்க சீசா நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்களே சீசால கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2 பேரும் ஈக்குவலான வெயிட்ல இருக்கிறீங்க. 2 பேரும் ஈக்குவலான 2 பேரும் குண்டா இருக்கீங்க, இல்ல 2 பேரும் ஒல்லியா இருக்கீங்க. அப்படின்னு இருக்கும்போது 2 பேரும் ஒரே எண்ட் அந்த 2 எண்ட்ல பேலன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு சீசா என்ன போகுது? மேலயும் கீழயும் அப்படியே லேசா ஆசிலேஷன் ஆகும். ஆனா ஒரு ஒரு பேலன்ஸ் வரும். அதே மாரிதான் இந்த பாபோடைய வெயிட் எனக்கு தெரியாது. ஆனா அந்த வெயிட்ட நான் சமநிலைப்படுத்துறதுக்காண்டி இன்னொரு எண்ட்ல நான் வெயிட்ட ஆட் பண்ண போறேன். ஒரு டைம்ல இந்த நடுவுல இருக்க ஆடிட்டு இருக்கிறது இதெல்லாம் அது வந்து அப்படியே 0க்கு வந்துரும். சரியா? ரைட். சோ நான் என்ன பண்றேன்? இப்ப ரிலீஸ் பண்ண போறேன். டோர ஓப்பன் பண்ணிட்டு இதோட வெயிட் எனக்கு தெரியாது. சரியா? நான் வெயிட் தெரியாதனால என்ன பண்றேன்னா, அடுத்து ஒரு ஒரு 50 கேஜியா 50 கிராம் வைக்கிறேன். சரியா? 50 கிராம் வச்சுட்டு டோர க்ளோஸ் பண்றேன். பண்ணிட்டீங்களா? டோர க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ திருப்பியும் நான் கிளிக் பண்றேன். ஓகே. திருப்பியும் இன்னும் உங்களுக்கு செட் ஆகல. அந்த வெயிட் இன்னும் செட் ஆகல. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? திருப்பியும் இத ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓப்பன் டோர் பண்ணிக்கோங்க. திருப்பி வெயிட் ஆட் பண்ணுங்க. இந்த மாரி ஆட் பண்ணணும். திருப்பி ஒரு 20 ஃபர்ஸ்ட் ஒரு 50 இப்போ ஒரு 20 ஆட் பண்ணிட்டேன். க்ளோஸ் அந்த டோர க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஞாபகம் இருக்குங்க. இப்ப என்ன பாருங்க. இப்ப பாருங்க ஒரு வித்தியாசம் நடந்ததா? நீங்களே பார்த்தீங்களா கண்கூடா? என்ன நடந்துச்சு? இங்க 50யும் 70யும் வச்சீங்க. இவரு கீழ போயிட்டாரு. பாபு மேல வந்துட்டாரு. அப்ப என்ன வச்சீங்க? நீங்க வச்சிருக்க வெயிட் இந்த பாபோட வெயிட்ட விட அதிகமா வச்சுட்டீங்க. கரெக்ட்டா? அப்ப என்ன பண்ணலாம்னா, உடனே அந்த 20 நீங்க வெளியில எடுத்துறணும். 20 எடுத்து அப்புறம் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் பாருங்க. நான் ஓப்பன் டோர் பண்றேன். 20 வேண்டாம். ஏன்னா 20 வச்சா உங்களுக்கு வெயிட் அதிகமாயிருது. பாபோட அதிகமாயிருது. அப்ப கொஞ்சம் குறைப்பீங்க. நம்ம நம்ம அந்த மளிகை கடைலாம் அப்படிதான் பண்ணுவாங்க. அதிகமாயிட்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கையால எடுப்பாங்க. கரெக்ட்டா? சோ 20 வேண்டாம். ஒரு 10 வச்சு பார்ப்பேன். 10 வச்சு க்ளோஸ் டோர் பண்றேன். ஓகே. இன்னும் கொஞ்சம் ஆ பாபு தான் அதிகமா இருக்கு. அப்போ 10ம் வராது. அப்ப 5. சோ இந்த மாரி அது நீங்க ரொம்ப மைன்யூட்டா நம்ம பண்ண வேண்டியிருக்கும். பட் இதுலருந்து சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கலாம். ஆ இத எடுத்துருமா? 10 எடுத்துருமா? 10 எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இதாவுது. சோ 5 வச்சு பார்ப்போம். க்ளோஸ் டோர் பண்றேன். ஓகே. திருப்பியும் அப்படி உங்களுக்கு வந்து இதா தான் இருக்கு. சோ இந்த அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த மில்லிகிராம், மைக்ரோகிராம் அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பிளேட் மாரி இருக்கும். இப்படி வச்சு நீங்க ஒரு ஃபைனலா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த பாபோடைய வெயிட்ட கண்டுபிடிச்சுருவீங்க. 2த்துக்கும் சமமா கொண்டு வரும்போது, இந்த இடத்துல நீங்க 10, 20, 50ன்னு ஆட் பண்றீங்கன்னா, அப்படியே இது நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம அப்படியே மைன்யூட்டா ஒவ்வொன்னா பண்ணி பார்க்கணும். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அந்த அனிமேஷன செஞ்சு பாருங்க. ஓகே. சோ ஆன்ஸர் வந்துரும். நீங்க எந்த அன்னோன் வெயிட் எதுனாலும் இருக்கலாம். 70ஓ, 80ஓ இருக்கலாம். அதுங்க ஏத்தாப்புல அத மாரி வைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஆன்ஸர் வந்துரும். கண்டிப்பா வந்துரும். ஓகே.
ஸோ இந்த இதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன இருக்கு? இப்போ நம்ம வந்து சம்மு ஒரு 2 3 சம்மு பார்க்க போறோம். சரிங்களா? ஏன்னா ஹோம் ஒர்க்குக்கு நான் உங்களுக்கு சம்மு பண்ணி வச்சிருக்கேன். அதாவது சில முக்கியமான அளவுகளையும் அதற்கு நடுவுல இருக்கக்கூடிய தொடர்புகள் ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு நம்ம மில்லிகிராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். மில்லிகிராம எம்ஜி அப்படின்னு நம்ம போடுவோம். இது ரொம்ப ரொம்ப சின்ன அளவு. இப்ப நகை, மாத்திரை மாத்திரைலாம் பார்த்தீங்கன்னா மில்லிகிராம் அளவு தான் இருக்கும். நீங்க ஏதாவது மாத்திரை இருந்ததுன்னா அதுல பார்த்தீங்கன்னா 0.5 மில்லிகிராம் அப்படிதான் போடுவாங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாலாம் சாப்பிட முடியாது. அந்த மில்லிகிராமுக்கே எஃபெக்ட் அதிகமா இருக்கும். ஸோ அங்கெல்லாம் அது கிராம் அப்படின்னு இருக்கு. கிராம் அது ஜி போடுவாங்க. இது எங்கன்னா ஒரு நடுத்தரமான அளவு இது. மளிகை பொருள்ல பார்த்தீங்கன்னா 500 கிராம் அப்படின்னு போடலாம். ½ கேஜி தான் 500 கிராம். என்ன 1/4 கிலோ தாங்கண்ணே அப்படிம்போம். 250 கிராம் இந்த மாதிரி இருக்கும். 10 கிராம் பாக்கெட்டு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நடுத்தரமானது. கொஞ்சம் பெருசானது கிலோகிராம். நம்ம பார்த்ததுதான் கிலோகிராம். இந்த 3 நம்ம அன்றாட வாழ்க்கை யூஸ் பண்ணக்கூடிய. இது போக நிறைய இருக்கு. பட் அன்றாட வாழ்க்கை இதுதான் யூஸ் பண்றோம். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்வர்ஷன் நம்ம பார்க்க போறோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. 1 கேஜி என்பது 1000 கிராம். 1 கிலோகிராம் என்பது 1000 கிராம். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி 1 கிராம் என்பது 1000 மில்லிகிராம். பாருங்க மில்லிகிராமுக்கு வந்திருக்கோம். சரிங்களா? 1 கேஜி என்பது உங்களுக்கு வந்து 1000 கிராம் அப்படிங்கும் போது 1 கிராம் என்பது 1000 மில்லிகிராம். அப்ப இதுக்கப்புறம் உங்களுக்கு கன்வர்ஷன் கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல முடியுமா? கன்வர்ஷன் கேட்டாங்கன்னா சொல்ல முடியுமா? ரைட் தானே? கிலோகிராம் டு கிராம் கேட்கலாம், கிராம் டு மில்லிகிராம் கேட்கலாம், எம்மா கேட்கலாம். நீங்க ஆனா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராம், 1 கிராம்ங்கிறது 1000 மில்லிகிராம். ஈஸியா? ஸோ ரிவர்ஸ்ல கேட்கறாங்கன்னா நீங்க டிவைட் பண்ணுவீங்க. 1 மில்லிகிராம் ஈக்குவல் டு எவ்வளவு கிராம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 1/1000 அப்படின்னு போட்டு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? ஓகே. இதே மாதிரி நம்ம நீளத்தை பார்க்கலாமே. இப்போ இதை பார்த்தீங்களா? இப்ப நீளம் அதையும் தெரிஞ்சுக்கணும். நீளத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் வித்தியாசம். ஏன்னா மில்லிகிராம் அப்படின்னு நம்ம இங்க சொன்னோம். அதுல கொஞ்சம் வித்தியாசம் வரும். 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர். 1000 மீட்டர் சேர்ந்ததுதான் 1 கிலோமீட்டர். 1 மீட்டர் என்பது 100. நிறைய பேர் அந்த இடத்துல 1000 போட்டுறாங்க. 100 சென்டிமீட்டர் தான். அதே மாதிரி மில்லிமீட்டர்ல வரும்போது 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர் தான். திருப்பி அங்க 1000 100 போட்டக்கூடாது. அதான் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? இந்த மூணுத்தையும் பார்த்து இது நீளத்தோடைய கன்வர்ஷன். சரியா? இதை ஞாபகம் வச்சுட்டீங்களா? இப்ப நான் ஒரு ஒரு சம்மு போடுறேன். ஒரே ஒரு சம் பார்க்கலாம். ஒரு ரெண்டுத்துக்கும் ஒரு பார்க்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம். இப்போ ஒரு மூட்டை. சரிங்களா? மூட்டையில அரிசி இருக்கு. இப்ப இந்த அரிசியோடைய நிறை வந்து அவங்க போட்டிருக்காங்க 5 கேஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த ரைஸ் பேக். சரியா? 5 கேஜி. உங்ககிட்ட கேட்கறாங்க இதோட கிராம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. 5 கேஜின்னு சொல்லிருக்க அதோடைய நிறையோடைய அழகு கூட கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ அளவு கூட. பட் கிராம் கேட்கறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் போடுமே. 1 கேஜி என்பது 1000 கிராம். வெளியிடலாமா? இங்க 5 கேஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க 5 இப்படி இல்லைங்க. 5 இன்ட்டு 1 கேஜி. ஏன்னா 5 1 கூட யாரை மல்டி பண்ணாலும் அந்த நம்பர் தான் வரும். 5 தான் வரும். அப்ப நான் 5 கேஜி இப்படி போடலாமா? 5 இன்ட்டு 1 கேஜி போடலாமா? உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்றேன். நீங்க ஹையர் கிளாஸ் போகும்போது ஈஸியா பண்ணிடுவீங்க. 1 கேஜி கிராம்ல கேட்கும் போது 1000 கிராம். அப்ப 5 இன்ட்டு 1000 கிராம்னா 5000 கிராம். 5000 கிராம். அப்ப 5 கேஜி என்பது 5000 கிராம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதாப்பா? அவ்வளவுதான். நீங்க இப்படி புரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 கேஜி 1000. அப்ப 5 கேஜினா 5 இன்ட்டு 1 கேஜி போட்டு இந்த மாதிரி போட்டீங்கன்னா இது ஈஸியா வரும். இது கிளியர் ஆயிட்டா? இது ஒரு சம். இப்ப அதே மாதிரி லென்த்ல ஒண்ணு பார்க்க போறோம். 300 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை மீட்டராக மாற்றுக அப்படின்னு கேட்கறாங்க. 300 சென்டிமீட்டரை மீட்டரா மாத்துக. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? 100 சென்டிமீட்டர் தான் எவ்வளவு? 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். அப்ப இந்த இடத்துல 300 சென்டிமீட்டர். அதையும் நான் உங்களுக்காண்ட இப்படி இப்படி மாத்துறேன். இப்போ 300 சென்டிமீட்டர் இருக்கு.
இந்த இடத்துல 3 இன்ட்டு 100 போடலாமா? போடலாம் தானே? பாருங்க 3 இன்ட்டு 100. ஏன்னா 100 அப்படின்னா நமக்கு அதான் தேவை, அதனால இதை கன்வெர்ட் பண்றேன். போன தடவை 1000 அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ண இந்த இடத்துல 100. 3 இன்ட்டு அதாவது 300 3 இன்ட்டு 100 3 இன்ட்டு 100 போடலாம். 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். அப்போ 3 இன்ட்டு 100 அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 மீட்டரை எம்னு போடுங்க. இப்போ இப்படி போடுங்க. உங்களுக்கு புரியக்காண்டி எவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். 3 இன்ட்டு 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அப்போ இது வந்து 3 மீட்டர். அப்போ 300 சென்டிமீட்டர் 3 மீட்டர். புரிஞ்சுதாப்பா? சரியா? சோ நீங்க நீங்க இன்னும் நிறைய சம்ஸ் பண்ண போகணும் இப்படிதான் டைரக்டா போட வேண்டாம். நீங்க டிவைட் பண்ணியே போட்டுக்கலாம். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர்னா அப்போ 300 சென்டிமீட்டரா இந்த 100 இங்க வந்துரும். அப்படிலாம் நீங்க டைரக்டா போட்டுடலாம். சரியா? அதுவும் கொஞ்சம் ஈஸி தான். பட் இப்படி கொஞ்சம் இனிஷியலா சொல்லி தரணுன்றதோட இதை சொல்றேன். இது கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இப்போ நீங்க சயின்ஸ் நோட்டை எடுத்துக்கோங்க. நான் என்னுடைய டிக்டேஷன்ஸ் தரேன், அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் தரேன், அதுக்கப்புறம் ரீகேப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு மாஸ், நிறை. ஃபர்ஸ்ட் வேர்டு மாஸ், நிறை. செகண்ட் வேர்டு பீம் பேலன்ஸ், பொது தராசு. செகண்ட் வேர்ட் பீம் பேலன்ஸ், பொது தராசு. பீம் பேலன்ஸ், பொது தராசு. மூணாவது வேர்டு கிலோகிராம். தமிழும் கிலோகிராம், இங்கிலீஷும் கிலோகிராம். கிலோகிராம். சரியா? மூணாவது வேர்டு கிலோகிராம். நாலாவது வேர்டு மேட்டர், பருப்பொருள். மேட்டர், பருப்பொருள். மேட்டர், பருப்பொருள். அஞ்சாவது வேர்டு கிலோமீட்டர், தமிழும் கிலோமீட்டர். ஸோ 5 வேர்டு சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? மாசு, நிறை, பீம் பேலன்ஸ், பொது தராசு, கிலோகிராம், தமிழும் கிலோகிராம் தான். மேட்டர், பருப்பொருள். அடுத்து கிலோ மீட்டர்னு சொன்னேன், தமிழையும் கிலோமீட்டர் தான். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ஹோம்ஒர்க்கு காமிக்கிறேன். என்னுடைய ஸ்க்ரீன்ல ஒரு டாக்குமெண்ட்டை காமிப்பேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன் தருது. ஓகே. Homework question. A person bought 4,200 gram of sugar from a shop. Convert this mass into kilogram and grams. நீங்க நோட்ல எழுதி போட்டோ எடுத்து அனுப்பணும். நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கணும். சரிங்களா? எனக்கு ஓகே. ஒருவர் கடையிலிருந்து 4,200 கிராம் சர்க்கரை வாங்குகிறார். இந்த நிறைய நீங்க கிலோகிராம் மற்றும் கிராமாக, அதாவது கிலோகிராம்னா கிராம் அப்படின்னா இந்த சம்ம நீங்க எப்படி யோசிக்கீங்கன்னா ஆல்ரெடி கிராம்ல கொடுத்துருக்காங்கன்னா நான் ஏன் கிராம்ல மாத்தணும்னு நினைக்க கூடாது. நீங்க கிலோகிராமா மாத்தும் போது சம் பேலன்ஸ் வரும், அப்போ கிராம்னு வரும். அப்படிதான் நீங்க உங்க புக்லயும் அந்த மாதிரி சம் இருக்கு, சொல்றேன். ஸோ எ பர்சன் அவர் ஷாப்ல இருந்து 4,200 கிராம் ஆஃப் சுகர் வாங்குறாரு. இதை நீங்க கிலோகிராம் வித் கிராம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வாங்கணும், அப்படி நீங்க சொல்லணும். செகண்ட் கொஸ்டின். A track athlete ran 5,800 meter during practice. Convert this distance into kilometers and meters. ஒரு தடகள வீரர் பயிற்சியின் போது 5,800 மீட்டர் ஓடுகிறார். இந்த தூரத்தை நீங்க கிலோமீட்டர் மற்றும் மீட்டராக மாற்றி சொல்லணும். ஒரே ஆன்சர் தான், ஒரே ஆன்சர்ல மீட்டரும் கிலோமீட்டரும் வரும். அது நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது தான் தெரியும். இத்தனை மீட்டர், இத்தனை கிலோமீட்டர். அப்ப இது அதை மாத்தணும், அப்ப மீதி உள்ளது இப்படி போடணும் அப்படிங்கறது நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தெரியும். இதுதான் உங்க ஹோம்ஒர்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் முடிஞ்சது. நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து நெக்ஸ்ட் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், செகண்ட் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மாஸ், மேட்டர் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ மாஸ் அப்படிங்கிறது அந்த மேட்டரை மெஷர் பண்றதுதான், பருப்பொருளோட அளவு தான் அந்த நிறை. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு அனிமேஷன் பார்த்தோம், பொது தராசுல அப்படியே வெயிட் நம்ம அந்த காலத்துல யூஸ் பண்ணது, அப்புறம் இந்த தங்கம் இடத்துலாம் யூஸ் பண்றோம்னு பார்த்தோம். வெயிட்டை நீங்க அன்னோன் பொருளை வெயிட் மெஷர் பண்றதுக்கு வெயிட்டை ஆட் பண்ணி அந்த குறிமூல் வந்து நடுவில் வந்தா ஓகே, அந்த அன்னோன் பொருளோடைய மாசை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த கன்வெர்ட் பண்ணோம், கிலோமீட்டர் டு மீட்டர், கிலோகிராம் டு கிராம், இதை மாதிரி ரிவர்ஸ்லையும் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சம்மும் ஒரு 2 சின்ன சம் பார்த்தோம். இப்போ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். வேற எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? வேற எதுவும் டவுட் இருக்கா? இல்லைங்களா? சரிப்பா, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த யூனிட் பார்ப்போம்.
கிளாஸ் நேசத வாழ்க பாரதம் வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.